வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். தொடங்குதல் எளிது, தொடர்வது கடினம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட விவி இன்ஃபோடெக்கோட யூடியூப் சேனல்ல டெய்லி ஒரு வீடியோ உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தமிழ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டேலில ஆன்லைன் கோர்சஸும் நம்ம கொண்டு வர போறோம். சோ ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னாலே நம்மளோட டைமை சேவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம். அதாவது ஒரு ட்ரெயினரோட டைம் ஆகட்டும், இல்ல நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு டிராவல் பண்ணி போய் உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல நீங்க கத்துக்கிறதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய எஃபர்ட் ஆகட்டும், இது எல்லாமே நீங்க வீட்ல இருந்தே நீங்க பண்ண முடியும். நீங்க ஒரு காலேஜ் ஆர் ஸ்கூல் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனா இருக்கலாம், இல்ல பிசினஸ் ஓனரா இருக்கலாம். நீங்க ரிலாக்ஸா இருக்கிற டைம்ல உங்களுக்கு ஏத்த மாதிரியான டைம்ல நீங்க ரெக்கார்டட் வீடியோவா இந்த கோர்சஸ் நீங்க அவைல் பண்ணிக்க முடியும். வாங்க கோர்ஸ் பத்தின டீடைல்ஸை பார்க்கலாம். உங்களோட ப்ரௌசர்ல vivinfotech.com அப்படிங்கிற வெப்சைட் போயிருக்கீங்க. வெப்சைட்ல போனீங்கன்னா கோர்ஸ் அப்படிங்கிற மெனு இருக்கும். ஜஸ்ட் அந்த கோர்ஸ்ங்கிற மெனுவை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க Tally Prime பேசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த Tally Prime பேசிக்ஸ் கோர்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Tally Prime சாஃப்ட்வேர்ல லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்றது, ஸ்டாக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசிக்கான ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கீழே வந்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸோட ஃபீஸ் டீடைல்ஸ் இருக்கும், 99 பிளஸ் டாக்ஸ் இருக்கும். சோ இதுல ஆட் டு கார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்க சைன் இன் ஆப்ஷன் வரும். நான் சைன் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள லாகின் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுனால டோன்ட் ஹேவ் an account, என்கிட்ட அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட இமெயில் ஐடி, நேம் அண்ட் தென் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருக்கேன், அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா டைரக்டா சைன் இன் பண்றேன். மெயில் ஐடி போட்டுக்கிறோம், பாஸ்வேர்ட் போட்டுக்கிறோம், போட்டு லாகின் கொடுக்குறோம். லாகின் கொடுத்தோம்னா நம்மளோட ஃபீஸ் பே பண்றதுக்கான ஸ்கிரீன் இங்க ஓபன் ஆகும். இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா நீங்க நெட் பேங்கிங்லயோ இல்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுல இல்ல ஜிபேல எதுல வேணாலும் நீங்க பே பண்ண முடியும். ஜஸ்ட் 99 பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 116 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பே நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஃபீஸ்க்கான QR ஜெனரேட் ஆகும். இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நம்மளோட கோர்ஸ்க்குள்ள போயிட்டு நம்மளோட கோர்ஸோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தோம் இல்லையா, ஜஸ்ட் அதை கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே இங்க வர ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்றதுல இருந்து 3 மந்த்ஸ்க்கு வேலிடா இருக்கும். நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க finish கொடுத்துக்கலாம். finish கொடுத்தீங்க அப்படின்னா क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்டும் உங்களுக்கு வந்துடும். Thank you.